السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் பேணப்பட வேண்டிய சுன்னாக்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். தொழுகையில் இருக்கக்கூடிய சுன்னத்துல் கௌலியா, சொல் ரீதியான சுன்னாக்கள் மொத்தம் 11 என்பதாக நாம் பார்த்தோம். அதில் பெரும்பான்மையை நாம் ஏற்கனவே கடந்து வந்து விட்டோம். அதில் முதலாவது சுன்னா என்ன சுன்னா? அத்வாவுல் இஸ்திஃப்தாஹ், தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய சுன்னா, அந்த துவா. இரண்டாவது சுன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்வது. மூன்றாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வது. நான்காவது சுன்னா சொல்லுங்க பாப்போம், ஆமீன் சொல்வது. ஐந்தாவது சுன்னா என்ன சுன்னா? துணை சூறாவை சூறாவை ஓதுவது. ஆறாவது சுன்னா பகிரங்கமாக ஓத வேண்டிய தொழுகைகளில் பகிரங்கமாக இமாம் ஓதுவதும், மறைமுகமாக ஓத வேண்டிய தொழுகைகளில் மறைமுகமாக ஓதுவது. எல்லா தொழுகைகளிலும் ஜமாஅத்தில் பின்னால் தொழுகக்கூடியவர்கள் ரகசியமாக ஓதுவது ஆறாவது சுன்னா. ஏழாவது சுன்னா ருக்குவில ஓத வேண்டிய தஸ்பீஹை ஓதுவது, ஒன்றிற்கு மேல் அதிகமாக. எட்டாவது சுன்னா அந்த ருக்குவிலிருந்து எழுந்திருத்ததற்கு பின்னால் ஓத வேண்டிய அந்த தஸ்பீஹை ஓதுவது. ஒன்பதாவது சுன்னா சஜிதாவில் ஓத வேண்டிய தஸ்பீஹை ஓதுவது. இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய சுன்னா எத்தனாவது சுன்னா? 10வது சுன்னா. 10வது சுன்னா என்ன சுன்னா சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், பைன ஸஜ்தத்தைன் அத்வா, அதாவது இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே என்ன ஓத வேண்டும், இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே ஓதப்படக்கூடிய அந்த துவா தான் 10வது சுன்னா. நாம் எல்லாம் என்ன துவாவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் தெரிவிக் கொள்வதற்காக பரவலாக உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய துவா என்ன? இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தொடர்ச்சியாக தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். ரப்பி குஃபிர்லி, மாஷா அல்லாஹ். வேற ரப்பி குஃபிர்லி, வேற சொல்லுங்க பாப்போம். அதான் எல்லாரும் பரவாயில்ல ஓதக்கூடிய தஸ்பீஹா இருக்கு. பாரக்கல்லாஹ், எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த தஸ்பீஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு சஜ்தாக்களுக்கு மத்தியிலே ஓதி இருக்கக்கூடிய அந்த துஆக்களில் மிக பிரபலியமான துஆக்கள் இரண்டு துஆக்களின் சம்பந்தமாக நான் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இரண்டு துஆக்களில் ஒன்று விசாலமானது, கொஞ்சம் நீளமாக இருக்கு. இன்னொரு துஆ சுருக்கமாக இருக்கு. விசாலமாக இருக்கக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வஹ்தினி. இதுதான் முதல் துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக திருமிதியிலே 284வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, சஹீஹான துஆ. இந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்ன அர்த்தம்? எனக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. மூன்றாவது அல்லாஹும்ம வஜ்புர்னி, வஜ்புர்னி என்றால் என்ன அர்த்தம் என்பது கடைசியாக பார்ப்போம். நான்காவது வஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நீ ஹிதாயத்தை காட்டுவாயாக, நேர் வழி காட்டுவாயாக. ஐந்தாவது என்னது? வர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்வாயாக? ரிஸ்க் அளிப்பாயாக. இந்த நான்கு நடுவில் இருக்கக்கூடிய என்ன வார்த்தை? வஜ்புர்னி. வஜ்புர்னி என்றால் என்ன அர்த்தம்? அதாவது நாம் புழக்கத்தில் சொல்வதை போன்று சொன்னால் சமப்படுத்துவது, என்னை நீ சமப்படுத்துவாயாக. அதாவது எப்படி சொல்வது? 9 ரூபாய் இருந்தது என்று சொன்னால் 10 ரூபாயாக ஆக்குவது, முழுமைப்படுத்துவது என்பதாக சொல்லுவோம் அல்லவா? அந்த முழுமைப்படுத்துவது என்பதுதான் அந்த வஜ்புர்னி என்ற வார்த்தையினுடைய சொல் ரீதியான அர்த்தம். இந்த இடத்தில் என்ன அர்த்தத்தில் வந்துள்ளது என்று சொன்னால், யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அமல்களில் ஏதாவது குறை இருப்பின் அதை நீ முழுமைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இபாதத்துகளில் ஏதாவது பிழைகள் இருப்பின் அதை நீ மன்னித்து நிவர்த்திப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நான் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பில் ஏதாவது பிழை இருப்பின் அதை மன்னித்து அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக, முழுமைப்படுத்துவாயாக. நான் செய்யக்கூடிய அமல்களை இபாதத்துகளை நீ என்ன செய்வாயாக? முழுமைப்படுத்துவாயாக. வஜ்புர்னி வஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. வர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு நீ ரிஸ்க் அளிப்பாயாக. என்ன துஆ சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி சொல்லுங்க.
வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி. இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே ஓதியதாக வந்துள்ளது. இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவை ஓதுவதில் எனக்கு சிரமமாக உள்ளது, இந்த துஆவை என்னால் சரியாக ஓத முடியவில்லை, மனனம் செய்வது எனக்கு கடுமையாக இருக்கின்றது, ஓதுவதற்கு சிரமமாக இருக்கின்றது என்று சொன்னால் அக்கல்லு மா யகாலு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்களிலேயே மிக சுருக்கமானது என்ன துஆ? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே ஓதியதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன துஆ? ரப்பி குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள சஹீஹான அந்த துஆவை என்ன செய்து கொள்ளலாம்? இந்த 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே ஓதிக்கொள்ளலாம். என்னால் மரணம் செய்து முழுமையாக விசாலமாக ஓத முடியும் என்று சொன்னால் அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி என்பதாக ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி முடியவில்லை, சிரமமாக இருக்கின்றது என்ற பட்சத்தில் ரப்பி குஃபிர்லி என்பதையாவது ஓதிக்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்முறையின் வாயிலாக உலமாக்கள் கற்றுத் தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய தொழுகையினுடைய திக்ர்களை துஆக்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த முறைப்படி தொழுகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எமக்கும் தந்தருளட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹாதா மின் யௌலில் முஃமினின் பில்லா குலி கௌலி ஹாதா அஸ்ஸக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.